புஜங்கம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அர்த்தமானது சர்ப்பம். இப்போ சர்ப்பம்னு பொதுவாக நம்ம சொல்கிறதே பயம் தான் ஏற்படும். ஆனால் முமுட்சுக்களுக்கு வேறு விதமான எண்ணங்களானது வரும். அதாவது அவளுக்கு குண்டலினி தான் ஸ்மரணைக்கு வருது. எங்கெல்லாம் உயிர் இருக்கோ அங்கெல்லாம் குண்டலினி இருக்குது. பிராணசரீரே குண்டலினி. ஆனால் இந்த குண்டலினியானது எங்கே இருக்குது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதா, விசுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரா அப்படிங்கிற சக்கரத்துக்கு மூலாதாரத்துக்கும் அடியில் சுருண்டி தூங்கின்னு இருக்கு நன்னா. அதை அப்படி தட்டி எழுப்பி விடணும். அதை அப்படி தட்டி எழுப்பி விட்டால் என்ன ஆகும்? அந்த குண்டலினியுடைய சக்தி என்னன்னு நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜன் நம்ம எடுத்துக்கலாமே. அவருக்குமே குண்டலினியானது முழுமையாக பிரகாசிக்கல. குண்டலினியுடைய சக்தியுடைய கோட்டியில் ஒரு அம்சம் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அப்போ முழு சக்தி வந்தால் அது எப்படி இருக்கும்? அதை நம்ம அனுபவித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். புஜங்கத்திற்கான வியாக்கரண பரிபாஷையை பார்த்தாச்சு. அதனுடைய தத்துவ பரிபாஷை, ஒரு முமுட்சுக்கள் இப்படி யோசிப்பா, அந்த பரிபாஷையும் பார்த்தாச்சு. இப்போ சுப்பிரமணியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். பிரம்மமானது 2 விதத்தில் பார்க்கப்படுறது. ரூபம் இல்லாதது நிர்குண பிரம்மம். அதுக்கு ஒரு ரூபத்தையும் விசேஷத்தையும் குணங்களையும் கொடுத்தா அது சகுண பிரம்மமாக ஆகுகிறது. இந்த சகுண பிரம்மத்திற்கு சுப்பிரமணியன் அப்படிங்கிற பெயர். அப்படின்னா இந்த பெயர் சிவனுக்கு பொருந்தும், விஷ்ணுக்கு பொருந்தும், அம்பாளுக்கு பொருந்தும், கணபதிக்கு பொருந்தும், யாருக்கு வேணாலும் பொருந்தலாம். அதாவது பிரம்மன் எந்த பிரம்மனுக்கு ரூபம் இருக்கோ அதுக்கு சுப்பிரமணியன்ற பெயர். ஆனால் இந்த பெயர் விசேஷம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே சாரும். எப்படி சஹஸ்ரநாமம்னு சொன்னால் அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாத்திரமோ, அதே போல் சுப்பிரமணியன்னு சொன்னால் அது முருகப்பெருமான் மட்டுமே மட்டுமே மட்டுமே.